ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை இந்த இன்று உங்களோடு என்ற எபிசோடுக்கு நாலாம் எபிசோடுக்கு வாழ்த்தி வரவேற்க நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு நவீன் நேஷனல் சேனல். ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிருக்கோம்னா, இப்போ நான் நீதிமொழிகள்லேருந்து எடுத்து பேசிக்கிறேன். அப்போ ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஒழுங்கும் கிரயமாக இருக்கும், ஒழுங்காக இருக்கும், காரியங்கள் எல்லாமே ஒழுக்கமாக நடைபெறும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னா அந்த காரியங்கள் ஒழுக்கமாக நடைபெறும், வரிசையாக நடைபெறும், க்ளீனாக இருக்கும், எல்லாமே சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீங்கள் சொல்ல வரீங்க? நீதிமொழிகள்லேருந்து பேசுகிறது தவறு பண்ணிட்டேன் நான் எதுவும் அப்படி கேட்டதுக்கு, அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு அதிகாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், பைபிளில் அதிகாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணு, ஒவ்வொரு வசனமாக எடுத்து பேசு, அது உனக்கு ஒரு பைபிள் ஜேர்னி மாதிரி இருக்கும். அதை கேட்குற மக்களும் நல்ல ஒரு வெளிப்பாட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் சொன்னார். ஸோ அவர் வார்த்தைக்கு இணங்க நான் இப்பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறேன். அதுக்கு முன்பாக நம் கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம் பண்ணி ஆவியானவரை வெல்கம் பண்ணிவிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எல்லோரும் இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே கண்களை மூடி, இயேசுப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளில் கூட எங்கள் வார்த்தையை கேட்க வைத்தோம், அது கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாக மனக்கண்கள் எல்லாம் ஓப்பனாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிசாசானவன் மூடி வைத்திருந்த எல்லா கதவுகளும் இந்த வார்த்தையின் கேட்பதன் மூலமாக அந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்படுவதற்காக உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் எங்கே ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொன்ன ஆவியானவர், இந்த நேரத்தில் கூட ஆவியானவர் என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திற்கும் நான் இறங்கி வருவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட உங்களை மகிமைப்படுத்துகிற இடத்துக்கு நீங்கள் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர், இந்த நேரத்தில் கூட இந்த வீடியோ பார்த்துக்கிறக்க அவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக, நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவதற்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்கள். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொன்ன ஆவியானவர், இந்த நேரத்தில் கூட உங்களுக்கு விடுதலையே இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்க உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து அந்த விடுதலையை ஓப்பன் பண்ணி விடுறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஏசப்பா, அந்த விடுதலையை தருகிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. விடுதலை நாயகனாக எங்கள் வாழ்க்கையில் செயல்படுறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், எல்லோரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் உங்களை மீண்டும் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் சொன்னபடி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். அந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? ஸோ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஸோ இதில் என்ன பிரதர் இருக்குது? ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இது நார்மலாக எல்லாருமே வாசிக்கிற வசனம் தானே. இது வாசித்துட்டு நார்மலாக அடுத்த வசனத்துக்கு கடந்து போயிடுவோம், அதுக்கு அடுத்தடுத்த வசனத்துக்கு நாங்கள் கடந்து போயிடுவோம். ஆனால் நீங்கள் இந்த வசனத்தில் நிற்கிறீங்களே பிரதர், இந்த வசனத்தில் அப்படி என்ன மேன்மை இருக்குது? இந்த வசனத்தில் அப்படி என்ன வெளிச்சம் இருக்குது? இந்த வசனத்தில் அப்படி என்ன வெளிப்பாடு இருக்குது என்பதை நான் பேச இருக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். நீ ஆதியில யார் இருந்தா? ஆதியில் யார் இருந்தான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஆதியிலே தேவன் இருந்தார். உங்கள் வாழ்க்கையில் ஆதியில் தேவன் இருந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவன் இருப்பாராக என்று நான் சொல்கிறேன். ஸோ ஆதியில் எந்த மனிதனும் இல்லைங்க, ஆதியில் தேவன் இருந்தார். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த மனிதனையும் உனக்கு முன்னாடி வச்சு காரியத்தை நடப்பிக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் தேவனை நீ முன்னாடி வச்சுட்டு காரியத்தை நடப்பிக்கும் போது அங்கு உனக்காக புது உலகங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறது. உன்னுடைய கடன் பிரச்சனை மத்தியிலையும் குடும்ப பிரச்சனை மத்தியிலையும் நீ தேவனை முன்னாடி வச்சு உன் காரியத்தை நடப்பிக்கும் போது அந்த கடன் பிரச்சனை மாறுகிறது, உன் குடும்ப பிரச்சனை மாறுகிறது என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். இந்த நேரத்தில் கூட கடன் மத்தியில், குடும்ப பிரச்சனைகள் மத்தியில் ஒரு சமாதானம் இழந்த நிலைமையில் இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. உன் கடன் பிரச்சனை மாறுகிறது, உன் குடும்ப பிரச்சனைகள் மாறுகிறது, உனக்கு சமாதானமும் உனக்கு நன்மையும் உனக்கு சமாதானத்தையும் உனக்கு நன்மையும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த மெசேஜின் மூலமாக. நீ உன்னை அறியாமையே
அந்த விஷயம் நடக்குதா நடக்கலையான்னு தெரியாது. ஆனால் நீ ஒரு சமாதானத்துக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறாய். அது முழுக்க முழுக்க உண்மையாக மாறுகிறது. அந்த சமாதானத்துக்கு நேராக நீ கடந்து செல்ற இந்த மெசேஜை கேட்கும்போது அது உன் லைஃப்பில் மாற்றம் தெரியுதா தெரியலையான்னு இப்போ உனக்கு தெரியாது. ஆனால் போக 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 உன் லைஃப் சமாதானத்துக்கு நேராக கடந்து செல்லும் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். ஸோ ஆதியிலே தேவன், ஆதியிலே தேவன். ஸோ ஆதியில எந்த மனிதனும் கிடையாது. ஆதியில தேவன் தான் இருந்து இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதே போல நீ ஆதியில ஏதோ ஒரு மனிதனை வைத்து இந்த மனுஷனை போய் நான் பார்த்தா, இந்த மனுஷங்கிட்ட நான் போய் பேசினா, இந்த மனுஷனை நான் திருப்திப்படுத்தினா, இந்த மனுஷனை சந்தோஷப்படுத்தினா என் வாழ்க்கை மாறிடும், இந்த மனுஷனால தான் நான் மாறுவேன், இந்த மனுஷன் என் கூட இருக்கனால தான் என் லைஃப் சந்தோஷமா இருக்கு என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ பைபிளோட சென்டர் பாயிண்டே என்ன வசனம்னா, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. நீ அந்த நம்பிக்கையை யார் மேல வைக்கணும்னா, ஆதியில யார் இருந்தா, ஆதியில வசனம் சொல்லுகிறது ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஸோ இந்த நேரத்துல அவர் ஆதியில இருக்கிறார், அவர் ஆரம்பத்துல இருக்கிறாரு. ஆதினா என்ன? ஆதினா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆதினா உன்னுடைய ஆரம்பம். ஒரு விஷயம் நீ நடத்த போற, ஒரு கடை வச்சிருக்கேன்னா அந்த கடையை ஓப்பன் பண்ண போற, ஒரு பிஸ்னஸ் பண்றேன்னா அந்த பிஸ்னஸை தொடங்க போற, ஒரு பைக் வச்சிருக்கேன்னா அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ண போற, ஒரு கார் வச்சிருக்கேன்னா அந்த காரை ஸ்டார்ட் பண்ண போற. நீ ஒரு விஷயத்தை உன் பணத்தை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல நீ மனிதர்களை முன்பாக நிறுத்துகிறாயா இல்ல ஆதியில் இருக்க தேவனை முன்பாக நிறுத்துகிறாயா என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறீர்கள், பூமிக்கா இல்ல தேவனுக்கா என்பதை சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். நீங்கள் உலகத்திற்கு முதலிடம் கொடுக்கிறீர்களா இல்ல உன்னதருக்கு முதலிடம் கொடுக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற வேண்டும் என்றால் உலகத்து மனிதர்களுக்கு முன்னிலைமை கொடுக்காமல் உன்னதற்கு நீங்கள் முன்னிலைமை கொடுத்தால் உங்கள் வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த செய்தியின் வாயிலாக உங்களுக்கு அறிவிக்கிறார். ஸோ நான் இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு நான் விருத்தி அடையணும், 1000 மடங்கு நான் விருத்தி அடையணும், நான் ஆசீர்வாதமாக தான் இருக்கணும், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும், எனக்கு குடும்ப சண்டை இருக்கக்கூடாது, என் கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, எனக்கு வியாதிகள் இருக்கக்கூடாது, எனக்கு நோய்கள் இருக்கக்கூடாது, என் குடும்பம் சமாதானத்துக்கு நேராகவே கடந்து செல்லணும் என்றால் நீங்கள் யாரை முன்பாக வைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு பாஸ் யாராக இருக்கிறார் என்பதுதான் இங்கு முக்கியம். நீ மனிதனை நம்பி ஒரு காரியத்தை இறங்கும் போது மனிதன் உன்னை கைவிட்டு விடுவான். ஆனால் தேவனை நம்பி நீ ஒரு காரியத்தை தொடங்கினால், தேவனை முன்பாக வைத்து ஒரு காரியத்தை நீ திட்டம் போட்டால் அந்த காரியம் ஜெயமாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்னா எது? நீ கேட்கிற செல்வம், நீ கேட்கிற சுகம், நீ கேட்கிற சமாதானம், இவைகள் எல்லாம் உனக்கு அப்படியே கொடுக்கப்படும், இல்ல உனக்கு கூட கொடுக்கப்படும். நீ கேட்கிறத விட அதிகமா கொடுப்பார் என்று சொல்கிறார். சோ அதற்கு நாங்க என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? முன்னாடி யாரை நிறுத்துற என்பது பார்த்து நிறுத்து. முன்னாடி யாரை நிப்பாற்ற, உனக்கு முன்பாக யாரை வைத்திருக்கிற, யாரை வைத்து நீ திட்டம் போடுகிறாய், யார் முன்னிலையில் உனக்கு நிற்கிறார், யாரு உனக்கு முன்னாடி நிற்கிறார் என்பதை பார்த்து சிந்தித்து செயல்படுவாயாகில் நீ இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு நீ பெருகுவாய் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனத்தை உங்கள் மீது பேசிக் கொண்டிருக்கிறார். சோ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்ப ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் இந்த வசனம் சொல்லுதுல, இந்த வசனத்துல அந்த வானம் பூமி எப்படி வந்தது? சோ இல்லாத ஒன்றை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். சோ இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி அழைக்கிறாராம்.
இருக்கிற மாதிரி அழைக்கிறாரா. உன்கிட்ட இப்ப காசு இல்லைல, ஆண்டவரை நீ முன்னிலையில் வைத்தேனா வச்சுக்கோவே, அவர் என்ன பண்ணுவார்னா உன்கிட்ட இல்லாத பணத்தை அவர் இருக்கிற பணம் போல அழைப்பார். அப்பொழுது பணங்கள் உன் வீட்டை கதவை தட்டும் என்று நான் சொல்லுகிறேன். உனக்கிட்ட சுகம் இல்லையில, உன்கிட்ட செல்வாக்கு இல்லையில, அந்த விஷயத்துக்காக தான் தேவனை முன்னாடி வை. யாரை முன்பாக வைத்து நீ உன் காரியத்தை நடப்பிக்கிறாய்? நான் மறுபடியும் கேட்கிறேன், உன் காரியம், நீ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய், அது யாரை முன்வைத்து செய்து கொண்டிருக்கிறாய்? ஏதோ மனிதனை முன்வைத்து செய்து கொண்டிருக்கிறாயா? ஒரு வசனம் அழகாக சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். உனக்கு கூட வேணும்னா, எல்லாமே உனக்கு கூட வேணும்னா நீ அவரை முன்னாடி வையே. வானத்தையும் பூமியில் உள்ள சகலத்தையும் உண்டாக்கின ஆண்டவரை நீ முன்னிலையில் வைத்து உன் காரியத்தை நடப்பிக்கும் போது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும்? நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்துமே உனக்கு கூட கொடுக்கப்படும். நீ உன் வாயிலிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடியே, உன் வாயிலிருந்து சொல் புறப்படுறதுக்கு முன்னாடியே, நீ ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே உனக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீ சொல்லிதான் அவருக்கு தெரியணும் கிடையாது. நீ ஒரு விஷயத்த சொல்லிதான், ஆண்டவரே எனக்கு வீட்டு பிரச்சனைகள் ரொம்ப ஓவரா இருக்கு ஆண்டவரே, அது நீ சொல்லிதான் அவருக்கு தெரியணும் இல்ல. அது நீ சொல்லிதான் அவருக்கு தெரியணும் இல்ல. அவருக்கு முன்பாகவே தெரியும். உன்னுடைய பிரச்சனைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். உன் கண்ணீரை அவர் கண்டவராக இருக்கிறார். உன் சோதனைகளையும் உன் வேதனைகளையும் உன் கஷ்டங்களையும் உன் கவலைகளையும் அவர் முன்பாகவே அறிந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? யார முன்னாடி வச்சிருக்கீங்க? இனிமேலாச்சு இத்தனை நாட்கள் நீங்கள் மனிதரை முன்பாக வைத்து உன் காரியத்தை நீ நடந்து கொண்டிருக்கலாம். உன் காரியம் ஃபெயிலியராகவே போய்கிட்டே இருக்கலாம். ஆனா இப்ப இந்த வார்த்தைகளை கேட்டு நீ தேவனாகிய கர்த்தரை முன்னிலையில் வைத்தால் உன்னுடைய காரியம் ஜெயமாகவே இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். சோ உன் காரியம் ஜெயமா இருக்கணும்னா நீ கர்த்தரை முன்னாடி வைக்கணும். ஏதோ ஒரு மனிதனை முன்பாக வைத்து செயல்படக்கூடாது. அந்த மனிதன் செல்வாக்கில் மிகுந்த செல்வாக்கு உள்ளவனாக இருக்கலாம், இல்ல பெரிய நபராக இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனால் இந்த வானத்தையும் பூமியில் உள்ள சகலத்தையும் அந்த மனிதனையும் உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். சோ நீ அவரை முன்னாடி வைத்து உன் காரியத்தை நடப்பி என்று தேவன் திரும்ப 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 இந்த தீர்க்க தரிசனத்தை உன் வாழ்க்கையில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒரு டைம் சொல்லி விட்டுட்டாருன்னா அது கேஷுவல். அவர் இந்த வார்த்தையை திரும்ப 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 சொன்னார்னா உன்னை கண்டிப்பா ஆசீர்வதிக்க போறாரு. அதனாலதான் திரும்ப 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 இந்த வார்த்தையை உன் காதுகளில் கேட்க வைக்கிறார் என்று அர்த்தம். உன் காதுல இந்த வார்த்தை திரும்பி 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 விழுகுதா? கர்த்தரை முன்னாடி வையி, ஏசப்பாவை முன்னாடி வையி. அவரை ஃபர்ஸ்ட் தேடுன்னு உன் காதுல விழுக உனக்கு ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். உன் வீட்டு கதவை தட்டும். அது எந்த நேரமாக வேணா இருக்கலாம். இப்பொழுது உன் மனதில் நான் ஆண்டவரை நான் முன்னிலையில் வைத்து என் காரியத்தை நடப்பிக்க போகிறேன் என்று நீ மனதில் சொல்லிக் கொள்வாயாகில் இன்று இரவே நீ அற்புதத்தை காண முடியும். இன்று இரவே ஒரு அதிசயத்தை காண முடியும். இன்று இரவே இதோ இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி நீ இருளுக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறாயா? இப்பொழுது அவரை முன்பாக வை. ஏன்னா ஆதியில எந்த மனிதனும் முன்பாக இல்லை. ஆதியில் ஒருவர் இருந்தார், அவர் எனக்கு தெரியும், அவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஆதியில இருந்தது உண்மைனா இந்த வசனம் என்ன பொய்யா சொல்லுது? இந்த வசனம், இந்த பைபிள் எல்லாமே பொய்யா? அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் சும்மாவா, கட்டுக்கதையா? தேவன் ஏதோ ஒரு சும்மா வசனத்தை எழுதவில்லை. அந்த வசனத்துக்கு பின்பாக
நிறைய வெளிப்பாடுகள் இருக்கிறது. இந்த சின்ன வசனம் தாங்க, சின்ன வசனம் தான். ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இது ஒரு சின்ன வசனம். ஆனா இதுல யார் முதன்மை என்று காட்டிவிட்டார். நீ மனிதனை இத்தனை நாட்கள் முன்னாடி வைத்து செயல்பட்டிருப்ப, ஆனா இதுல யாரு முதன்மை என்று காட்டி விட்டார்ல, யாரு முதன்மை என்று காட்டி விட்டார்ல இந்த ஒரு வசனத்துல. இந்த ஒரு வசனத்தினாலேயே இல்லாத பொருட்களை இருக்கிறவை போல அழைக்கிற கர்த்தர் என்று நீ புரிந்து கொண்டாயில. சோ அவர் இல்லாத ஒரு வானத்தையும் இல்லாத ஒரு பூமியையும் அவர் வார்த்தையினால் அழைத்தார். இப்போ உன்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், இப்போ உன்கிட்ட சுகம் இல்லாம இருக்கலாம், இப்போ உன்கிட்ட ஒரு நல்ல வீடு இல்லாம இருக்கலாம், நல்ல கார் இல்லாம இருக்கலாம், இல்ல மற்றவர்கள் மதிக்கிற இடத்துல நீ இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த இல்லாத மரியாதையும், அந்த இல்லாத செல்வாக்கையும், அந்த இல்லாத பணத்தையும் இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர் நம்மளுடைய இயேசப்பா. அந்த கர்த்தரை நான் இப்பொழுது உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அந்த கர்த்தரை நான் இப்போ உனக்கு அறிமுகப்படுத்துறேன். நான் உனக்கு ஒரு புதிய தேவனை அறிமுகப்படுத்துகிறேன். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். சோ வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் நீ இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தாயோ, உனக்கு உன்னுடைய குடும்ப சந்தோஷத்தை திரும்ப 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 அவர் கூட்டி வருவார். இன்று இரவு உன் குடும்ப சந்தோஷம் திரும்பவும் உதிக்க ஆரம்பிக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் வாக்குரைக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல மாற்றுகிற கர்த்தர். சோ யார் பாஸ் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யார் பாஸ் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆதியில யார் இருந்தா? மனிதன் ஆதியில இல்ல. மனிதன் ஆதி இல்ல, அவன் பாதியில வந்தவன். மனிதன் பாதியில் வந்தவன். ஆதியில் ஒருவர் இருந்தார், அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. சோ ஆதியில வந்தவரை நம்பு, பாதியில வந்தவனை நம்பாத. பாதியில வந்தவன அன்பு செலுத்து, ஆனா நம்பாத. ஆதியில இருந்தவரை நம்பி அவரை உன் முன்னிலையில் வைத்து நீ எந்த காரியம் பண்றதுக்கு முன்னாடியும் இயேசு எனக்கு முன்பாக செல்கிறார், அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக செல்கிறார். சோ அவரை முன்னாடி வைக்கும் போது எந்த தடையா இருந்தாலும், அது வெண்கல கதவுகளாக இருந்தாலும், இது இருப்பு தாழ்பால்களாக இருந்தாலும், அது எல்லாத்தையுமே உடைத்து சுக்கு நூறாக்கி உனக்கு வழியை திறந்து கொடுப்பார். இதோ உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது என்று வாக்கு தத்தத்தை பண்ணினவர். இந்த நேரத்தில் நீ அவரை முன்னிலையில் வைக்கும் போது கடலே அவர் பேச்சை கேட்டு அமைதியாக ஆகும், புயல் அவர் பேச்சை கேட்டு அமைதியாக மாறும். இப்பொழுது உனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதுல, நீ ஒரு பிரச்சனையின் மத்தியில போய் கொண்டிருக்கிறல, அவரை நீ முன்னாடி வைத்து இனிமேல் அந்த பிரச்சனை மத்தியில போ. அவர் முன்னாடி போகும்போது அந்த பெரிய புயலும், அந்த பெரிய காத்தும், அந்த கொந்தளிப்புகளும் அமைதியாக மாறும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது? எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இவ்வளவு ரெவலேஷன். யாரை முன்னாடி வைக்கணும்? ஆதியில் மனிதன் அல்ல, ஆதியில் தேவன். உலகம் அல்ல, உன்னதர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன் வாழ்க்கையில உன்னை உயரத்துக்கு கொண்டு போறது உலகம் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் உனக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். உன்னை உயரத்துக்கு கொண்டு செல்வது இந்த உலகம் அல்ல, இந்த உலக மனிதர்கள் அல்ல, உன்னதர் என்று சொல்லி நான் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசுப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட யாரை முன்னிலையில் வைத்து நாங்கள் காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, அதை தொடர்ந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். எங்ககிட்ட எந்தெந்த காரியங்கள் இல்லை நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்தந்த காரியங்களை நீங்கள் எங்களுக்காக நீங்கள் ஒரு சிருஷ்டித்து கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிருஷ்டித்து கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வேலையும் நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். நம்ம வீடியோஸ் இன்னும் நிறையா வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த சத்தியம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கும் பிரோஜனமாக இருக்கும். அதனால் ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு
இந்த வார்த்தையின் மூலமாக ஒருவர் மனம் திரும்பினால் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடையும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.